வாங்குங்க. இன்னைக்கு சௌச்சௌ வச்சு சௌச்சௌவில் கடலைப்பருப்பு வச்சு ஒரு பருப்பு கூட்டு வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோங்க. இது தயிர் சாதம், ரசம் சாதம், அப்புறம் புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் வச்சிடலாம். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை 2-3 தடவை கழுவிட்டு வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் கிட்டக்க நாங்கள் ஊற வச்சுக்கோங்க. இங்கிட்ட கூட்டுக்கு தேவையானது ரெடி பண்ணுற வரை அது ஊறினா போதும். இப்போ ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம் எடுத்து தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி ரொம்ப போடாமல் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வந்து சௌச்சௌ எடுத்துக்கலாம். இதில் தோலையும் சீவிடணும். அதே மாதிரி நமக்கு நடுவில் வந்து அந்த விதை இருக்குல்ல அதையுமே எடுத்துருங்க. எடுத்துட்டு மீடியம் சைஸ் துண்டுகளாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா கடலைப்பருப்பு வந்து நமக்கு நல்லாவே வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு குக்கருக்கு வந்து இதே தண்ணியோடய ஊற்றிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து செரிமானத்துக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி பருப்பு வேகிற வரை ஒரு 7 விசில் கிட்டக்க விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பருப்பு வந்து நல்ல மலர்ந்தாப்புல வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல சௌச்சௌ அதை சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உரப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா சௌச்சௌ வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். திருப்பி தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து வச்சுக்கோங்க. கலந்துட்டு திருப்பி வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு 3 விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட வேண்டியது தான். இப்போ விசில் அடங்கவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கும். காயுமே பாருங்கள் நல்லா குலையாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இது அவ்வளோதாங்க. இது அதுக்கடுத்து தாளிக்க போயிடலாம். தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரவும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் நமக்கு நல்லா வந்து பொரிஞ்சு வரவும் வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வர வந்து வதக்கணும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நமக்கு நல்லா வதங்கி வரவும் இங்கே குக்கரில் வேக வச்சிருக்கோம்ல காய் அதை சேர்த்துக்கிட வேண்டியதுதான். தாளிப்பில் வந்து காயை சேருங்க. அப்போ தான் வந்து நல்ல ருசியாக இருக்கும். நமக்கு தண்ணி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, உப்பு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து அடுப்புலேயே வந்து சிம்மில் வச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நீங்கள் வேக விட்டீங்க அப்படின்னா வேகமாகவே வந்து தண்ணி வற்றி வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான சௌச்சௌ கடலை பருப்பு போட்டு கூட்டு வந்து ரெடி. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ரவினா சமையலை ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.